ஹாய்ங்க. இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காய்கறிகள்லாம் தீர்த்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேங்க. சீஸ் எக் சப்பாத்தி தான் வந்து பண்ண போகிறேன். இதுக்கு நான் கேரட்டும் கேப்சிகமும் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. கூடவே வந்து கேரட்டும் கேப்சிகமும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அவ்வளோ வதங்க தேவையில்லை, கொஞ்சமாக வதங்கினா போதும். இதை சூடாறினதுக்கப்புறமா தான் நான் யூஸ் பண்ண முடியும். அதுக்குள்ளே சப்பாத்திலாம் ரெடி பண்ணியாச்சு. நீங்கள் மார்னிங் சுட்ட சப்பாத்திலாம் இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வதக்கினதும் சேர்த்து 5 முட்டை இருந்துச்சு, அதையும் போட்டு பெப்பரு, காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா தூள் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் ஆம்லேட் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சப்பாத்தி வைங்க. மெதுவாக திருப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயும் சப்பாத்தி வச்சிட்டிங்க அப்படின்னா சீஸ் எக் சப்பாத்தி ரெடிங்க. சீஸ் ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் இது மேலே பன்னீர் கூட சேர்த்துக்கலாங்க. ஆக்சுவலாக நேற்று நான் சப்பாத்தி தாங்க ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மிச்சமான மாவில் தான் இன்றைக்கி சப்பாத்தி போட்டது. முட்டை கிரேவி பண்ணியிருந்தேன் மத்தியானத்துக்கு. ரெண்டுக்குமே காம்பினேஷன் நல்லா இருக்கும்ல அப்படின்ட்டு அதை ட்ரை பண்ண வந்தேன். சரி, சடனாக எனக்கு தோணுச்சு இந்த மாதிரி பண்ணுவோமே அப்படின்ட்டு. சீஸும் கொஞ்சம் தான் இருந்துச்சு, கேரட்டும் கேப்சிகமும் கொஞ்சம் தான் இருந்துச்சு. ஸோ எல்லா டிராஃப்ட்டையுமே ஃபைனலாக கிளியர் பண்ணியாச்சு.